குட்டிச்சாத்தானுக்கு கோவில் இருக்குன்னா நம்ப முடியுதா? கேரளா பாலக்காடுல இருக்கிற இந்த ஸ்பெசிபிக்கான டெம்பிள்ல 100க்கும் மேற்பட்ட குட்டிச்சாத்தான கடவுளா எல்லாருமே வழிபட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால இருந்த ஒரு பெரிய மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியை வச்சு உருவாக்குன ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் குட்டிச்சாத்தான். காலப்போக்கில் அந்த குட்டிச்சாத்தான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே நிறைய அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தது. அங்க உள்ள எல்லா மந்திரவாதிகளும் ஒரு வசியத்தை பண்ணி அந்த குட்டிச்சாத்தான் அடக்கி வச்சிருக்க கோவில் தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வழிபடுற இந்த கோவிலா இருக்கு. அந்த கோவில்ல இருக்கிற ஒருத்தர் மேல குட்டிச்சாத்தான் இறங்கி வந்திருக்க மக்களோட பிரச்சனை எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு இந்த கோவில்ல ஒரு ஸ்பெஷல் பிரேயர் நடக்குமா. அந்த பிரேயர்ல அங்க உள்ள பூஜை பண்ற மக்களுக்கு மட்டும்தான் அனுமதியா, லோக்கல் பீப்புள்ஸுக்கு அனுமதி கிடையாது. பிளாக் மேஜிக்ல இருக்கிற முக்கியமான பாட்டு தான் வசியமை. அது இந்த கோவில்ல வர பக்தர் எல்லாருக்குமே அவங்க கேட்கிற பிரச்சனைக்கு ஏத்தாப்புல கொடுக்கறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மிஸ்ட்ரியான இந்த கோவிலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுமாயா டெம்பிள். இது கேரளால இருக்கிற பாலக்காட்டுல இருக்கு. குட்டிச்சாத்தான் கெட்டதுதான் சொன்னது போய் மக்கள் எல்லாரும் வழிபடுற ஒரு கடவுளா இன்னைக்கும் கேரளால இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, குட்டிச்சாத்தான் நல்லதா கெட்டதா? பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க.